வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகை ரசம். நம்ம வீட்டில் யாருக்காச்சும் சளி, இருமல், ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கஷாயம் குடிக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி டைமில் அதே மூலிகையை போட்டு ஒரு ரசமாக பண்ணிவிட்டு சாதத்தில் விட்டு சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்டுப்போம். நம்ம உடம்புல இருக்கிற சளி, இருமலும் கண்ட்ரோல் ஆகிடும். இன்றைக்கி இந்த மூலிகை ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மூலிகை ரசம் பண்ணுறதுக்கு ஒரு 5 கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். மூலிகை ரசத்துக்கு புளி சேர்த்தக்கூடாது, அதனால லெமன் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, கொஞ்சமாக துளசி இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இது வந்துட்டு தூதுவளை இலை, தூதுவளை பூ. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு செடியில், ஸோ அதனால் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூடவே நீங்கள் பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது, அது சளிக்கு ரொம்ப நல்லது. அது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் நான் அது சேர்த்தலை. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே தான் நாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், தோடோடவே இருக்கலாம், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது கூடவே தூதுவளை இலை. இவ்வளோ மட்டும் சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுற்றுனா போதும். மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் கட் பண்ண 3 தக்காளி, 5 to 6 கற்பூரவள்ளி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி, கொஞ்சமாக புதினா, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுறோமோ அந்தளவுக்கு இந்த மூலிகையோட சாறு எல்லாமே அந்த ரசத்தில் நல்லா இறங்கும். அதனால் எல்லாம் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி ரசம் தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் அதில் 2 மிளகாய் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைன்னா பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்போவுமே ரசம் சூடு பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேம் வைக்கல. நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு, கொதிக்க ஆரம்பிக்குது லைட்டாக. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்த்தணும், இல்லாட்டினா லைட்டாக கசப்பாயிடும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன் 2 லெமனில். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லெமன் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரசம் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் சாறை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பராக மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.